ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlogனா, மீஷோல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கினோம், என்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு, மீஷோடைய ரிவ்யூ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு காமிச்சு தரேன். ஆக்சுவலி இது வாங்கி 2-3 நாள் ஆகுது. ஜஸ்ட் ஒரே ஒரு பேக் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். வேற எதுவுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. எல்லாமே செக் பண்ணணும்ல. ஸோ ஒரே ஒரு பேக் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதுல என்ன வாங்கியிருக்கேன்னா, நான் இது காம்போல வாங்கியிருந்தேன். வாட்ச் 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 எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ சமீபமா வந்து வாட்ச்னா ரொம்ப கிரேஸா இருக்கு. ஸோ வாட்ச் தான் வாங்கியிருந்தேன். இது காம்போ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் கோல்டு. ப்ரைஸ் எங்க போச்சு? ப்ரைஸை மட்டும் காணோங்க. இல்லை என் கண்ணுக்கு ப்ரைஸ் தெரியலையான்னு தெரியல. ஓகே, நான் அது என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேங்க. ப்ரைஸ் என்னென்ன, ப்ரைஸை தவிர வேற எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது 220 சம்திங் அந்த இதில் தான் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். கண்டிப்பாக இது எனக்கு பெருசாக தான் இருக்கும். பாருங்க, இதுதான் இந்த வாட்ச் தான் வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து ரொம்ப பிராண்டட் அப்படியெல்லாம் வந்து வியர் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போவுமே லோக்கல் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிராண்டட் எல்லாம் நான் வியர் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் வாட்ச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுதான். இது காம்போல வாங்கினது. எனக்கு தெரிஞ்சது 200 ரூபான்னு நினைக்கிறேன். 200 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த வாட்ச். இது ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். அப்புறம் சேம் அதே காம்போல 2 காம்போ இருந்துச்சுல, அதுல தான் இதுவும் கோல்டன் கலர். பட் வந்து பேட்டர்ன் வேற. இது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்ல வந்து ஸ்டோன் வச்சது இந்த செயின். இது வந்து பிளெயின் செயின், பிளெயின் மாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 2 வாட்சும் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு கோல்டன் கலர் வாங்கினேன். என்கிட்ட வந்து சில்வர் கலர்ல ஒரு வாட்ச் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டன் கலர் வாங்கியிருப்போம். அப்போ நெக்ஸ்ட் என்ன கலர் வாங்குறோம்? கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட்ல நெக்ஸ்ட் என்ன கலர் வாங்கியிருப்பேன்னு. இது நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போதான் ஓப்பனே பண்றேங்க. நான் அது மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தேன். சரி, நம்ம வந்து வந்திருக்கோம். மீஷோ மேல எனக்கு ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது எப்படியும் எனக்கு கைக்கு பத்தாது. நம்ம ரெண்டாவது வந்து செயின் அளவு எடுத்து தான் நம்ம கைக்கு தான் கட் பண்ணி தான் போடணும். ஸோ அதனால அப்படியே வச்சுட்டேன். இது இப்பதான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி இது வந்து சிங்கிள் பீஸ் தான் வாங்கியிருந்தேன். இது 150 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, 150 சம்திங் தான் வரும். இது சிங்கிள் பீஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து நம்ம அந்த கோல்டன் கலர் செயினோடைய, கோல்டன் கலர் வாட்சோட செயின் இருந்துச்சுல, அந்த பேட்டர்ன்ல வருது. இது வந்து நம்ம பார்த்தோம்ல அந்த கோல்டன் கலர் வாட்ச், அதே பேட்டர்ன்ல பிளாக் கலர். இது 150, 150 ரூபாய் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு வாட்ச்னா இப்போ சமீப நாளாக தான் எனக்கு வாட்ச் மேலே வந்து ஒரு கிரேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து சுடிதார். நம்ம லைவ் வரும்போது நார்மலா சுடிதார் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு 500 ருபீஸ்க்கு 5 டாப். நான் எப்பவுமே வந்து ரொம்ப பிராண்டட் எல்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு என் வீட்டுக்காரர் வந்து வாங்கி தர நிப்பாங்க. பிராண்டட் லோக்கல் எல்லாம் வாங்கவே விட மாட்டாரு. எதுவா இருந்தாலும் ரேட் ஜாஸ்தியானது வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்குங்க, நம்ம லைவ்ல தானே போட்டுட்டு உட்கார்ந்துருக்க போறோம். இப்ப நம்ம வந்து இது ஒரு பீஸ், 5 பீஸ் இருந்துச்சு சுடிதாரு. இது 2வது கலரு, இது 3வது கலரு, இது 4வது கலரு, 5வது கலரு. நான் இந்த மிச்சம் எல்லாம் நான் ஓபன் பண்ணல. இந்த ஒரு கலர் தான் ஓபன் பண்ணிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற எதுவுமே ஓபன் பண்ணல. பட் நல்லா இருக்கு. என்னன்னு சொல்ல, ரொம்ப நைஸா தான் இருக்கு. இருங்க, கொஞ்சம் கூட பின்னாடி வைக்கிறேன். இங்க இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கறனால எனக்கு சரியா காமிக்க முடியாது உங்களுக்கு. இருங்க, நான் காமிச்சு தரேன். நீங்க பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல? மோட்டர் ஆஃப். ஓகே, இதே மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு லைவுக்கெல்லாம் இது ஓகே. இதே மாதிரி 5 சுடிதார் 500 ருபீஸ் ஒன்லி. நம்ம வந்து ரொம்ப பெருசா எல்லாம் போக மாட்டோம். எப்பவுமே வந்து நம்ம கொஞ்சம்
கம்மியான பட்ஜெட். ஸோ இதே மாதிரி 4 பீசஸ். இது ஒரு கலர், அது ஒரு கலர். பாருங்க, இது வந்து ப்ரௌன் கலர். ஸோ அதே மாதிரி 5 சேம் ஒரே இதுதான். மாடல் டிஃப்ரெண்ட் தான், கலர்ஸ் டிஃப்ரெண்ட், பேட்டர்ன் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பூ போட்ட பேட்டர்ன். இது நம்ம இந்த மருதாணிக்கெல்லாம் கொடுப்போம்ல, இதுவும் அதே மாதிரி கலர். நம்ம வீட்டில் லைவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் அதே மாதிரி 2. ஓகே, இப்போ அடுத்து ஒரு சுடிதார் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன சுடிதார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சுடிதாரு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 288. எஸ், நான் இது வந்து செக் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு தான் இது வந்துச்சு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 288. அது வந்து 500 சம்திங். இது எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு மாதிரி. பட் நம்ம வந்து அளவு பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, எல்லாமே வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ப்ளூ மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு லுக்கு. இன்னும் நான் வந்து 1, 2 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது நம்ம வந்து ரிசீவ் ஆகும்போது உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம மீஷோலேருந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்னும் நிறைய வீடியோஸ்ல வந்து காமிச்சு தரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. பாய், டாடா.